Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப யம்மியா இருக்கக்கூடிய பன்னீர் லபாப்தார் ரெசிபி. இது ரோட்டிஸ், பூல்காஸ், நான், பராத்தாஸ் அண்ட் சப்பாத்தி, குல்சாஸ் இது எல்லாத்துக்கூடயுமே சூப்பராக செட் ஆகும். நான் இதை குல்ச்சா கூட தான் சர்வ் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஒரே ஒரு பைட் எடுத்து நம்ம வச்சா போதும், அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் நம்மளுக்கு தெரியும். இது சாப்பிட்டா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வீட்டிலையே எப்படி கார்லிக் குல்ச்சா பண்ணுறதுன்ற வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் அதை செக் பண்ணல அப்படின்னா மற்ற பராத்தாஸோட லிங்க்கையும் கார்லிக் குல்ச்சாவோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பன்னீர் லபாப்தார் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ அண்ட் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணுங்கள். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி பன்னீரை ஆட் பண்ணிவிடுங்க. பன்னீர் கொஞ்சம் நல்லா அங்கங்கே ரோஸ்ட் ஆகி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறமா பன்னீர் எடுத்து வெளியில் வச்சிடலாம். பேசிக்காக பன்னீரே ஒரு ஃபேட் உள்ள ஐட்டம் அப்படின்றதுனால இதை நம்ம வந்து அதிகமான நெய் அண்ட் ஆயில் ஆட் பண்ணி வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் a teaspoon ஆஃப் ஆயில் இஸ் enough டு ஃப்ரை தீஸ் பன்னீர். ஆனால் நான் இதில் தான் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோவையும் வதக்க போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே நான் கீ அண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து வர்ற ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக இதுலேயே நான் உப்பையும் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ இதை அப்படியே ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 8லேருந்து 10 முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டரையும் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இதை நம்ம எதுவும் ஃபில்டர் அவுட்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ வாங்க கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ அண்ட் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஹாட் சில்லி பவுடர், எப்போயுமே வாங்குவோம் இல்லையா கடையில், அந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பன்னீரை ஒரு 5 மினிட்ஸ் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கையிலேயே உதுத்து விட்டுக்கிட்டேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் லபாப்தாரோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா இந்த மாதிரி பன்னீரை உதுத்து விட்டு ஆட் பண்ணுறது தான். ஸோ தட் நம்ம ஒரு பைட் எடுக்கும்போது நமக்கு அப்படியே பன்னீர் நிறைய கிடைக்கும். இப்போது 1 கிளாஸ் ஆஃப் மில்கை பாயில் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறது இந்த பால், அப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கேஷ்யூஸ் இதெல்லாம் தான். ஸோ மறக்காமல் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் க்யூப்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணால் போதும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1/2 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குது இல்லையா, அதையும் இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு தெரியும் சாப்பிடும்போது.
இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்ததுன்னா உங்களோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போது நம்மளோட எம்மியான பன்னீர் லபாப்தார் இஸ் ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.